வணக்க நண்பர்களே. கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பஸ்ஸில ஒரு பொண்ணு வந்து தன்னை வந்து பாலியல் துன்புறுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தது. அது ரொம்ப வைரல் ஆகி பாவம் அவரு செத்துட்டாரு. ஒரு கேவலம் ஒரு வியூவுக்காக வந்து அந்த மாரி வந்து பண்ணி ஒரு நல்ல மனுஷன வந்து சாகடிச்சு, அப்படியேப்பட்ட என்ன ஒரு வியூன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு உயிர் போய் தான் வந்து அவங்க இது பண்ண போறாங்களா? ஆனா கடைசியா வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த பொண்ணோட லைஃப்பும் போகி, அவரோட லைஃப் அவங்களுக்கு அப்பா, அம்மா, மனைவிகள், குழந்தைகள்லாம் இருக்கும். அவரெல்லாம் விட்டுட்டு அவர் இறந்துட்டாரு. பட் அத யார் இப்போ டேக் ஓவர் பண்ணின்னு, அத யார் வந்து அவங்க குடும்பத்த வழிநடத்துறது எப்படின்றது இருக்கு. இந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆச்சா என்னான்னு தெரியல. அந்த பொண்ணும் இப்ப ஜெயில்ல தூக்கி போட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா கஷ்டப்படுவாங்க. இந்த பொண்ணு. எதுக்கு இந்த கேவலம் வியூவுக்காக வந்து கண்டதையும் எடுத்து போடாதீங்க. என்ன இருக்கோ அத பேசிட்டு இது பண்ணுங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒண்ணும் புரியல. ஏன்னா ஒரு உயிர் வந்து உயிரோட வேல்யூ வந்து யாருக்கும் தெரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க யாராவது அவங்க கூட இருந்து பிரிஞ்சு போனா தான் அதனுடைய வருத்தம் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. போடுங்க வேணான்னு சொல்லல வீடியோ. பட் இருந்தாலும் ஒரு நல்லத போடுங்க. கெட்டத சொல்லி இது பண்ணி என்னத்த பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கடைசியில இந்த மாரி தான் போயிட்டு உக்காந்து இருக்க வேண்டியதா இருக்கும். யோசிச்சு பண்ணுங்க. பெண்கள் எல்லாரும். ஆண்களும் வந்து எப்படி சொல்றது? பண்றவங்க இருக்காங்க. பட் அந்த மாரி பண்றவங்கள நீங்க எடுத்து போட்டா அது வந்து நல்லாருக்கும். எதுவுமே பண்ணாதவங்கள பண்ணி எடுத்து போட்டு, அப்போ ஒரு உயிர் போச்சு. அதுதான்